அது ஒரு அழகான கிராமம். அந்த அழகிய கிராமத்துல லக்ஷ்மி அப்படின்னு ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க மாடுகளை ரொம்பவுமே பாசத்தோட வளர்த்துட்டு வந்தாங்க. அவங்க வளர்க்குற மாடு இவங்க காட்டுற பாசத்தாலேயே இவங்களுக்கு மிகவும் ருசியான பாலை கொடுத்துச்சு. இவங்க அந்த பால்ல இருந்து தயாரிக்கிற நெய் அந்த ஊர்ல இருக்க அனைவருக்குமே பிடிக்கும். இவங்க நெய் காய்ச்சும் போது அவ்வளோ ஒரு நறுமணம் வரும். அந்த நறுமணம் வெளியே அப்படியே ஊர்ல இருக்க எல்லாரையுமே சுண்டி இழுக்கிற அளவுக்கு இருக்கும். அதே சமயம் அவங்க எதிர் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்த ராகினியோ இவங்கள பார்த்துட்டு பொறாமப்பட்டு, இவளுக்கு மட்டும்தான் நெய் காய்ச்ச தெரியுமா, எனக்கும் நெய் காய்ச்ச தெரியும். ஆனா என்ன, என்னோட நெய் அவளோட நெய் அளவுக்கு மணக்க மாட்டேங்குது, நெய்ல என்னத்தை தான் கலக்கறாளோ, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு எப்பவுமே அவங்க லக்ஷ்மியோட வீட்டை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு எங்கெங்க இருந்தோ ஊர்ல இருந்தோ கூட எல்லாரும் நெய் வாங்கிட்டு போவாங்க. லக்ஷ்மியும் வீட்டுல எந்த ஒரு பதார்த்தம் செஞ்சாலும் அது பசுக்களுக்கும் கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. பசுக்களும் அவங்க கொடுக்கற உணவை அவ்வளோ விரும்பி வாங்கி சாப்பிடும். அதே சமயம் லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி நீ மட்டும் எப்படி இவ்வளவு மணமணக்கிற நெய் காய்ச்சற, நான் காய்ச்சற இவ்வளவு ருசியா இருக்க மாட்டேங்குது. லக்ஷ்மியோட நெய்க்கு நாங்க எங்கிருந்து வரோம் தெரியுமா, லக்ஷ்மியோட நெய் இல்லாம என் குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு ராகினியும் அவங்க வீட்டுக்கு நெய் வாங்க வந்தாங்க. லக்ஷ்மி, எனக்கும் கொஞ்சம் நெய் வேணும். உனக்கு நெய் வேணுமா, நீயே நெய் காய்ச்சி வச்சிருப்பில்ல. இல்ல, என்னோட நெய்யெல்லாம் வித்து போச்சு, திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, பலகாரம் செய்ய நெய் வேணும், பணம் நான் உனக்கு அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெய் வாங்கிட்டு போனாங்க. ஆனா ரொம்ப நாளா பணத்தை கொடுக்கவே இல்லை. லக்ஷ்மி பணத்தை கேட்டதுக்கு அவங்க உடனே, நான் உங்ககிட்ட நெய் வாங்கினா, என்கிட்ட எவ்வளவு நெய் இருக்கு, நான் எதுக்கு உங்ககிட்ட நெய் வாங்குறேன், ஊருக்குள்ள நான் உங்ககிட்ட நெய் வாங்கினேன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, என்கிட்டயே அவ்வளோ நெய் இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருந்த ராகினி மத்தவங்க கிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிச்சா, இந்த லக்ஷ்மி கிட்ட நான் நெய் வாங்கினா, என்கிட்டயே எவ்வளவு நெய் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத கேட்டதும் லக்ஷ்மிக்கு கோபம் வந்துருச்சு. இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை ரொம்ப பெருசாயிருச்சு. இதை ஊரே வேடிக்கை பார்த்தாங்க. இதனால சண்டை பஞ்சாயத்து வரைக்கும் போச்சு. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட 2 பேரும் போய் நின்னாங்க. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட லக்ஷ்மி ரொம்ப மரியாதையா வணக்கம் வச்சாங்க. ஆனா ராகினி ரொம்ப திமிரா நின்றுட்டு இருந்தாங்க. பஞ்சாயத்து தலைவர் 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர் கையிலையும் ஒரு பானையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. 2 பேரும் இந்த பானையை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு இந்த பானைக்கு மறக்காம 2 வேளையும் லேசான தண்ணீர் தெளிச்சிட்டு வாங்க. அடுத்த டைம் வரும்போது இந்த கையோட எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் அங்கிருந்து போயிடுறாரு. உடனே ராகினி, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டாங்க. ஆனா லக்ஷ்மி தினமும் அதுக்கு 2 வேளையும் லேசான தண்ணீர் தெளிச்சிட்டு வந்தாங்க. ராகினி வீட்டுக்கு எடுத்துட்டு போன உடனேயுமே அதை தூரமா தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல அவங்களோட மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாயத்து நாளும் வந்துச்சு. 2 பேரும் அவங்கவுங்க பானை எடுத்துட்டு போனாங்க. ஆனா லக்ஷ்மியோடதுல செடிகள் துளிர்த்து வளர்ந்துருந்துச்சு. ஆனா ராகினியோடது பானை உடஞ்சு போய் இருந்துச்சு. பஞ்சாயத்து தலைவர் இதுலயே முடிவு பண்ணிட்டாரு, லக்ஷ்மி பொறுப்பானவங்க, அதே சமயம் ராகினி பொறுப்பில்லாம இருக்கிறது இதுலயே அவருக்கு புரிஞ்சுது. ராகினிய லக்ஷ்மிக்கு உரிய பணத்தை கொடுக்க சொன்னாரு. லக்ஷ்மி வழக்கம் போல தன் வீட்டுக்கு வந்ததும் தன்னோட வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு நெய்ய பரிமாற ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. லேர்னிங் பட்டர்ஃப்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.